மேட்டூர் அணையில் தண்ணீர் திறப்பை வேடிக்கை பார்க்க சென்றபோது ஆற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த பெண்ணின் சடலம் தற்போது கரை ஒதுங்கியிருக்கிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஜினித்குமார். விவரம் என்ன? வணக்கம். மேட்டூர் அணையிலிருந்து தற்பொழுது உபரி நீரான திறக்கப்பட்டு வருகிறது. ஜூலை 30ஆம் தேதி அளவில் மேட்டூர் அணை இதன் முழு கொள்ளளவான 120 அடி எட்டியுள்ள நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீரானது சுமார் 1,50,000 கனஅடி வீதம் திறக்கப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையிலிருந்து நேற்று 1,70,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் சேலங்கம் பகுதியைச் சேர்ந்த சாஸ்திரி நகர் பகுதியைச் சேர்ந்த கவிதா 47 வயது அவர் வீட்டின் அருகே உள்ள உபரிநீர் போக்கி வழியாக உபரிநீர் காண சென்றுள்ளார். அப்பொழுது தவறுதலாக தண்ணீரில் விழுந்த நிலையில் நேற்று மாலையே அவர் காணவில்லை என்று கருமலைக்குடல் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது அவர் உடல் அங்குள்ள மின் கோபுரத்தில் மாட்டிக்கொண்டது. இதனால் அங்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனால் தீயணைப்பு துறையினர் மேட்டூர் தீயணைப்பு துறையினர் அங்கு விரைந்து வந்து கவிதான் உடலை மீட்டு பேத பரிசோதனைக்கு அனுப்பி காவல்துறை கருமலைக்குடல் காவல் துறையினருக்கு ஒப்படைக்கப்பட்டது. இவர்கள் மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பேத பரிசோதனை பிறகு அவர்கள் உறவினர்களும் ஒப்படைக்கப்பட உள்ளது. ஜினித்குமார், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.